தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொங்கனாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரில் வடிவேல் வாத்துக்கடை அப்படிங்கிற ஒரு அழகான ரெசிபி ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சங்ககிரியிலிருந்து தாரமங்கலம் போகக்கூடிய 4 வழிச்சாலை ஹைவேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பர், லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இவங்க வாத்துக்கறியை எப்படி சமைக்கிறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வண்டிங்கண்ணா. இதுதான் நாங்கள் பண்ண 13 வருஷமாக தொழில். இந்த வண்டி இதுதான் நாங்கள் கடைக்கு வேலூர், கரூர், கேரளா, ஆந்திரா வரைக்கும் நாங்கள் இந்த வண்டியில் தான் வாத்து கடைக்கு இறக்கி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் நாங்களே பார்த்துட்டு ஒரு கடை போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த கடையை நாங்கள் ஆரம்பித்து மக்களுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க. ஆனால் பின்னாடி நாங்கள் இடம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம், அதையும் வந்து காட்டுறவாங்க வாத்து விடுறதுக்கு. சரி, இது வந்து வாத்து விடுறதுக்குண்ணா. சரி, இந்த வாத்து விடுறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் ஒரு 1000 வாத்து, 1500 வாத்து அப்படியே ஃபுல்லாக விடுற மாதிரி, நிறையா விட்டு வெட்டுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம பச்சை வாத்து அதிகமாக வராங்க டெய்லியும். சரி, டெய்லியும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 10-50 வாத்தாட்ட வெட்டுறதுக்கு வராங்க. பச்சை வாத்து வீட்டுக்குன்னே வராங்க வெட்டுறதுக்கு. எல்லாம் எப்படி 2 வாத்து 3 வாத்து அப்படின்னு ஒத்த வாத்து நிறைய அதுதான் வெட்டுறதுக்கு அதிகமாக வருவாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் வாத்து விடுறதுக்கு இதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. வாத்துக்கறி வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கு, நெஞ்சு சளி, வயசானங்களை நீங்களாம் நீட்டாக சாப்பிட்லாம். இப்போல்லாம் வாத்துக்கறி தான் சாப்பிடணும், எதிர்ப்பு சக்தி வந்து இதில் அதிகம். சரி, அதனால் நீட்டாக வாத்துக்கறி, குழந்தைங்களாம் அதிகமாக வந்து சளி எங்களுக்கெல்லாம் வாத்துக்கறி தான் வெட்டிட்டு போகிறாங்க. அதே மீறி இதில் வாத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த வாத்துக்கறி சாப்பிட்றதுனால பிளட்டு வந்து அதிகமாக ஊற ஆரம்பிக்கும். அயன் சத்து அதிகம். ஹீமோகுளோபின் இப்போ நம்ம வந்து ஆட்டோட லிவரை வந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இதை வாங்கி சாப்பிட்டோம்னா இதுதான் ரத்தம் அதிகமாக ஊறுறது. இதில் பாருங்க ரத்தம் இருக்கு பாருங்க, இவ்வளோ ரத்தம் கட்டியும் அதிகமாக ரத்தம் ஊறுறது இதுதான். இல்லை நம்ம கடைக்கு வர கஸ்டமரே சொல்லிட்டே வாங்கிட்டு போவாங்க, நம்ம வாத்துக்கறி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கஸ்டமர் வந்து சொல்லிட்டு எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. இப்போ எத்தனை மாசமா நீங்க இங்க கடை வச்சிருக்கீங்கண்ணா? ஆனால் 4 மாசம் ஆகுதுண்ணா. இப்போ வாத்துக்கறி வெட்டியாச்சுங்க, இப்போ சமைக்கிறதுக்கு உள்ள போகலாம். இது வந்து செட்டுக்குங்க. சரி, 5 வாத்து போட்டிருக்கிறேங்க. சரிங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி இடிச்சிக்கணும், பூண்டும் இடிச்சிக்கணும், இது கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நறுக்கி இருக்குதுங்க. மசாலா இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம். மசாலா, உப்பு. மசாலா என்ன மசாலாங்கண்ணா? மசாலா சிக்கன் மசாலா தான். சிக்கன் மசாலா, மல்லித்தூள். சிக்கன் எப்படி வறுக்கிறோமோ? ஆமாம், சிக்கன் மாதிரி. இது எண்ணெய், இதெல்லாம் இப்போ நம்ம போட்டுருக்குறோம், செட்டுக்கு போட்டுக்கிறோம். ஓகே, செட்டுக்கு போகலாங்களா? போகலாம். செட்டுக்கு வந்து நாங்கள் தண்ணி காய வச்சிருவோம். தண்ணி வந்து காய வச்சிருக்கோம். ஆமாம், எதுக்கு நான் தண்ணி காய வச்சு? தண்ணி சூடாக தான் போடணுதுங்க. சூடாக இருந்தால் தான் அது மேலே கொட்டணுமா? ஆமாம், அது மேலே கொட்டணும். பெரிய கொட்டணும். ஆமாம். இப்போ மசாலா ஐட்டம் போட்டுடலாம். இது என்ன மசாலாங்கண்ணா? அது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா. ஓகே, சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். 5 கிலோ கறிக்கு எத்தனை பாக்கெட் போடணும்? 5 கிலோ கறிக்கு 3 பாக்கெட் போடணுங்க. 3 பாக்கெட். 50 கிராம் பாக்கெட். ஆமாம், இது வந்து 100 கிராம் பாக்கெட். 100 கிராம் பாக்கெட். இது வந்து மல்லித்தூள் வந்து 50 கிராம். இது மல்லித்தூளுங்களா? ஓகே. வரமிளகாய் பொடி. வரமிளகாய் பொடி இது ஒரு அளவாக போட்டுக்கிறோம். நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. ஓகே. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் லைட்டாக ஊற்றணும். ஆமாம், லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். எதுக்குன்னா பொங்கி மேலே வராத அளவுக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றணுங்க. ஓகே. இது வெங்காயம், தக்காளி. அப்படியே போட்டுக்கிறேன். அப்படியே போட்டுக்கிறேன். வணக்க வேண்டியதில்லை வெங்காயம், தக்காளி? இல்லை, வணக்க வேண்டியதில்லை. சரி சரி. இது ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கு. ஆனா நல்லா டேஸ்டா இருக்குது இல்லைங்களா? டேஸ்ட் இதுதாங்க. தண்ணிக்கு வந்து சுட வச்சு தான் போடணுங்க. சரி சரி.
அரை மணி நேரம் வேகணுங்க. அரை மணி நேரம் வேகணும். அரை மணி நேரம் இது வேணுங்க. ஓகே. ஒரு மாஸ்டர் வந்து பட்டுக்கோட்டைண்ணா. மாஸ்டர் வந்து பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி. ஆமா, பட்டுக்கோட்டை ஊர். அதுதான் என் கடைக்கு மாஸ்டர். மாஸ்டர். ஆமா, தம்பி. பேருங்க? முனிராஜ். முனிராஜ் பட்டுக்கோட்டை மாஸ்டர். புரோட்டா மாஸ்டர். பன் புரோட்டா மாஸ்டருங்களா? பன் புரோட்டா மாஸ்டர். ஆமாங்க, பாருங்க அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்க. மக்கள் அழகா உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர், அழகான டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பூண்டு எடுத்துருவேன். பூண்டு எடுத்துக்கிட்டு அப்ப குழம்பு வெந்துருச்சுங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது போட்டு எண்ணெய் ஊத்திடுவோம். எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் வேணும். நம்ம மசாலா ஆட் பண்ணி நம்ம செம்மிக்கிரியாவே அதை எடுத்துடலாம். ஓகேண்ணா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம லாஸ்டா தான் போடணும். லாஸ்டா தான் போடணும். ஒரு 10 நிமிஷம் இறக்குறப்ப போடணும். ஓகேண்ணா. என்ன ஆயில் ஊத்திக்கணும்? ஆயில் ஊத்திக்கணும். 1/2 லிட்டர் ஊத்தணுங்க. 1/2 லிட்டர் ஊத்திக்கணும். ஆமா. ஓகே 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 ஓகே. இந்த ஆயில் நிறைய ஊத்தணுங்க. சரி சரி சரி. அவ்வளவுதான். இனி வந்து ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் இஞ்சி பூண்டு வெந்துச்சுன்னா சரி, நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வெந்துருச்சுங்கண்ணா. இப்ப வந்து மசாலா போட்டுக்கலாங்க. மசாலா போட்டு மசாலா இது வந்து நாங்க மசாலா அரைக்கிறது. ஓ, நீங்களே சொந்தமா அரைக்கிறது? நாங்க அரைக்கிறது. அந்த மசாலா போட்டுக்கலாங்க. சரிங்கண்ணா. அதுவும் இறக்கும் போது தான் போடணுமா? ஆமாங்க. ஓகே ஓகே. இது நீங்களே சொந்தமா அரைச்சு? இது சொந்தமா நாங்க அரைக்கிறது. சரிங்கண்ணா. ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டா போதும்? போதும். அதான் 2 விதமான ஸ்பூன். ஆமா, 2 விதமா. ஆமா, 2 விதமா. டேஸ்ட். ஓ, டேஸ்ட்டுக்கு இது. இது எத்தனை ஸ்பூன் போடணும்னா? இது 3 ஸ்பூன் போடணும். இட்லி ஊத்த போறீங்க? ஆமா, நான் இட்லி ஊத்த போறோம். நிறைய ஹோட்டலில் இட்லி வேறு இடத்துல செஞ்சு அதை விலைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க சொந்தமாகவே மாவு தயாரித்து இட்லி சுடுறாங்க. வாத்துக்கறிக்கு இட்லி, சரிண்ணா, தோசை, புரோட்டா, ஆம்லெட், ஆஃப் ஆயில் எல்லாம் வாத்து முட்டையிலே கொடுக்குறோம். ஓ, வாத்து முட்டையிலேயே கொடுக்குறோம்? எல்லாமே வாத்து முட்டை. எல்லாமே வாத்து முட்டை தானுங்களா? எல்லாம் வாத்து முட்டை தான். ஓகேண்ணா. இங்கே பாருங்க மக்களே, வாத்து முட்டையிலேயே வந்து ஆம்லெட்டு, அவிச்ச முட்டை எல்லாமே தராங்க. ஃபுல் பாயில் எல்லாம் வாங்கிக்கலாம். பச்சை முட்டையும் கொடுத்துருவோம். பச்சை முட்டை என்ன ரேட்டுங்கண்ணா வரும்? பச்சை முட்டை வந்து 13 ரூபா ஒரு முட்டை. 13 ரூபா. 13 ரூபா. நான் இப்போ கிரேவி வந்துருச்சு. சரிண்ணா. பாரு, கிரேவி பார்த்துக்கு வந்துருச்சிங்க. சரி, ஓகே. கிரேவி பார்த்து வந்துருச்சிங்களா? கடைசியா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். கருவேப்பிலை இது மட்டும் தான் போடணும். கொத்தமல்லி தழை போடக்கூடாது. போடக்கூடாது. ஆமாம், கருவேப்பிலை தான் டேஸ்ட்டு. இப்போ போட்டாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த சூட்லேயே கருவேப்பிலை தழை வெந்துடும். அந்த சூட்லேயே கருவேப்பிலை தழை வெந்துடணும். இல்லைன்னா கருவேப்பிலை தழை கருகிரும். பாருங்க, கிரேவி ஆயிடுச்சிங்களா? சூப்பர்ண்ணா. ஆமாம், இது செம்மி கிரேவிங்க நாங்கள் பண்ணுறது. நல்லா சுவையாக இருக்கும். சுவையாக டேஸ்ட் அதுதாங்க. அதான் செம்மி கிரேவி தான் டேஸ்ட்டு. இட்லிக்கு நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க கிரேவி. அதை விட புரோட்டாவுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கஸ்டமர் வந்து புரோட்டா தான் அதிகமாக வாங்குவாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கறி தனியாக எடுத்து பெப்பர் ஃப்ரை வந்து நாங்கள் ட்ரையாகவும் பண்ணி கொடுத்துருவோம். 1 வாத்தும் பண்ணி கொடுப்போம், 1/2 வாத்தும் பண்ணி கொடுப்போம். ஒரு பிளேட் இருந்தாலும் நாங்கள் ட்ரையாக அவங்க என்ன டேஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். நான் இப்போ இட்லி வந்துடுச்சு. இப்போ இட்லி எடுக்க போகிறோம். புஷ்பு இட்லி மாரி இருக்குங்கண்ணா? ஆமாங்க. அப்பா, நல்லா புசு புசுன்னு இருக்கு. கறிக்குழம்பு சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. மொத சாப்பிட போறோம், நல்லா இருக்குமா என்னமா தெரியல. அப்ப நீ வாசம் பண்ணிட்டே வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. சரி, கிரேவிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, கறி நல்லா டேஸ்டா இருக்குது. சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். வாத்து கறி சாப்பிடாது வந்து சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பா வர மாட்டாங்க. டேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாக்கில் அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் மறக்காமல் அப்படியே கண்டிப்பாக ரெகுலர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மறக்காமல் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெகுலராக வரது தான், ஸோ அதனால் சொல்கிறோம். தம்பி சும்மா அப்படியே பாட்டாக பிரித்து மேயராப்பில் புரோட்டாவை
ஏன் தம்பி புரோட்டா ரொம்ப பிடிக்குமா? அது விலைப்பட்டியல். இதில் வந்து பார்சல் மட்டும் கொடுக்குறதுங்க. 1 வாத்து, அரை வாத்து, ஒரு பிளேட்டுங்குது. 1 வாத்து 500ங்க, அரை வாத்து 250, ஒரு பிளேட் 160ங்க. இதில் வந்து ஃப்ரை வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்போம். இது வந்து கிரேவியாக கொடுக்குறது. நீங்கள் ஃப்ரை பண்ணால் அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்போம். அதுக்கு அமௌண்ட் கிடையாதுங்க. இது வந்து உள்ளே சாப்பிட்றதுங்க. 1 வாத்து 500, அரை வாத்து 240, ஒரு பிளேட் 150 உள்ளே சாப்பிட்றது. இது வந்து ஃப்ரை ஐட்டங்க. ஃப்ரை பண்ணால் 520, 250, 160ங்க. இது வந்து உள்ளே சாப்பிட்ற ஐட்டங்க. விலைப்பட்டியல் நம்ம வாத்து ஐட்டம்லாம் அங்கே போட்டிருக்குங்க. அது இட்லி, தோசை, புரோட்டா, இந்த ஐட்டம்லாம் எல்லா ஐட்டமும் இங்கே இதில் போட்டிருக்குங்க. நான் வாத்து வறுவல் எப்படின்னா இருக்கு? நல்லா பக்காவாக பக்காவா. கொங்கனாபுரம் அண்ணா வடிவேல் வாத்து அண்ணா கடைக்கு வாங்க. இட்லி, தோசை, புரோட்டா, வாத்து வறுவல் எப்போ வந்தாலும் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இட்லி, தோசை, புரோட்டா, வாத்து வறுவல், ஃப்ரை, கிரேவி எல்லாமே கிடைக்கும். வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ நம்ம 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இட்லி நல்லா வெள்ளை வெளியேன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நான் கிரேவி ஊற்றுங்கண்ணா, இது வந்து கிரேவி ஊற்றுறாரு இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா வாத்து கிரேவியும் இட்லியும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம். சிம்பிளாக செஞ்சுருக்கீங்க, ஆனால் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படின்னா நாட்டுக்கோழி வறுவல் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. வாத்துக்கறி வந்து இந்த ஆசாரி வறுவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நாட்டுக்கோழியில் ஆசாரி வறுவல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கல்ல, சிம்பிளா தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. இது வந்து ஃப்ரைங்களா? ஃப்ரை, வாத்துக்கறி ஃப்ரை வைங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா சூப்பரா வெந்திருக்குங்க. பாருங்க, அப்படியே நைஸா அப்படியே சாஃப்டா போகுது. சும்மா தொட்டாவே அப்படியே பொல பொலன்னு போகுது, அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா வாத்துக்கறி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், மெல்ல முடியாது, ரப்பர் மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு. ரொம்ப இளங்கறியாக தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈரலுங்க, வாத்துக்கறியோட ஈரல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஈரல். சூப்பராக இருக்குங்க. வடிவேல் வாத்துக்கறி கொங்கனாபுரம் லைனில் வந்தீங்க, சேலம் லைனில் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. கொங்கு பகுதிகளில் அதிகமாக வாத்துக்கறி கடை ஹோட்டல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொங்கு பகுதி மக்கள் அதிகமாக வாத்துக்கறியை விரும்பி சாப்பிட்றது தான். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். வாத்துக்கறியில் இரும்பு சத்து உட்பட நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, நான் ஆராய்ச்சியும் பண்ணல. ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் விரும்பி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.